வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இன் PHP. ஸோ ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை எப்படி PHPயில் நம்ம ரன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஃபேக்டோரியல் 5 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 5 × 4 × 3 × 2 × 1. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 வரைக்கும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த 5ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 5 ஃபேக்டோரியல்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7 ஃபேக்டோரியல் அப்படின்னா 7 × 6 × 5 × 4 × 3 × 1. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேக்டோரியல் 0 அப்படின்னா இது இஸ் ஆல்வேஸ் 1 அண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த நெகட்டிவ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ வந்து 0 அப்படின்னாலே அது வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம வந்து ஃபேக்டோரியலில் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபேக்டோரியல் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். 5 எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தோம்னா அது வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் எழுத போகிறோம். அடுத்தது வந்து ரிகர்சனில் எப்படி எழுதணும், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும்? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் டேர்ம்டு அஸ் எ ரிகர்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி 2 டைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கேன் நான். பாருங்கள், நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHPயில் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் PHP என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னா ஒரு சிம்பிள் லூப், அதாவது ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்புட் வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம், 5ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் $i ஈக்குவல் டு இன்புட் கொடுத்துருக்கோம். அப்புறம் $i greater than equal to 1 $i மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் லூப் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன் பார்ட்டு, கண்டிஷன் பார்ட்டு, இன்க்ரிமெண்ட் பார்ட்டு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளை ஈச் நம்பர் அப் டு 5 பை இட்ஸ் ப்ரீவியஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ என்ன பண்ணணும், 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ 5 × 4, அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் 4 × 3 அப்படி பண்ணணும். ஓகேவா? 5 × 4 அப்படின்னா 20, 20 × 3 அப்படி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் 20 × 3 60, அப்புறம் 60 × 2 என்ன வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் $i. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்ட்டு ப்ளஸ் என்ன வருதோ அதோட என்ன பண்ணணும், நம்ம கன்சிக்யூட்டிவாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அடுத்தது பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து PHP இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய எக்ஸாம் ஃபோல்டர் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நோ லோக்கல் ஹோஸ்ட் :8080 /fact1.php. ஓகேவா? இப்போ 5 is 120 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஃபேக்டோரியல் நம்பர் இஸ் 5 is 120. ஸோ நீங்கள் இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 5 × 4 எவ்வளவு,
20, 20 into 360, 60 into 2, 120, 120 into 1, 120 தான். ஓகேவா? ஸோ 5 is ஃபேக்டோரியல் என்ன வருது? 120. ஸோ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எல்ல எப்படி பண்ணுறது? ஸோ நம்ம வந்து இப்போ பிஹெச்பியில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹெச்டிஎம்எல்ல ஒரு நம்பர் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? என்டர் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கொடுத்துட்டு அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்கிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். HTML PHP எம்பெட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம், என்டர் ஏ நம்பர் சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் கிட்டேருந்து வேல்யூ வாங்கிட்டு ஃபேக்டோரியல் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதே சேம் மெத்தடு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிஹெச்பியை இதுக்குள்ளே எம்பெட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் ஒரு சப்மிட் பட்டனும் கொடுத்துட்டு அவ்வளோதான் டிசைனிங் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இதே அதே சேம் போஸ்ட் மெத்தட் தான். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் திங் தான். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச்பின்னு தான் சேவ் பண்ணணும். ஏன் வந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துருக்கீங்களே, முன்னாடியே ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னுடைய போன வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல்ல பிஹெச்பி எம்பெட் பண்ணும்போது நம்ம டாட் பிஹெச்பின்னு தான் சேவ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஹெச்டிஎம்எல் வெறும் ஹெச்டிஎம்எல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல் டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுக்கலாம். அதுவே வந்து நம்ம பிஹெச்பி எம்பெட் பண்ணும்போது டாட் பிஹெச்பின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? லோக்கல் ஹோஸ்ட் colon 8080 /facto.php. நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 10ஓட ஃபேக்ட் என்னவோ அது வருது, அந்த நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் வழியாகவும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் வழியாக எப்படி வந்து ஃபேக்டோரியலை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ரிகர்சிவ்னாலே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணிக்கும்? அது கால் பண்ணிக்கும். ஸோ ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் அப்படின்னாலே அது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இன்புட் வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு அப்படின்னு லெஸ் தான் ஈக்குவல் டு தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஓகேவா? எல்ஸாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இன்புட் ஸ்டார் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கும்? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். ஸோ இன்புட் -1. ஸோ இந்த ஃபேக்டோரியல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 9 கொடுத்துருக்கோம். 9 இஸ் அந்த நம்பர் வரணும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ 9ஓடது நம்மளுக்கு வந்து 362880 வருது. ஸோ வந்து நம்ம 9 இங்கே கொடுத்ததுனால என்ன பண்ணிக்குது? அதுவே அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிது? 9 வந்து கால் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இங்கே 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷனில் 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்போ நான் 8ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து F5 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 எவ்வளவோ அந்த நம்பர் கொடுக்கும். இப்போ நான் இங்கே வந்து 5 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? கால் ஆகுது. ஸோ 5 கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? 120 நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கோடு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கோடை வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.